ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்டர் ஸ்டோரி. எஸ், நம்ம சுவாமிநாதன் சார் வந்து தெலுங்கில் வந்து இப்போ ஷூட்டப் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு மீடியாவுக்கு வந்து ஆக்சுவலாக அவர் 1-to-1 இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து அவருடைய பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் வந்து சொல்லியிருக்காருங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அவர் வந்து ஹாய் சார், எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஜென்ரல் வெல்கம் நோட் க்ரீட்டிங் எல்லாமே முடிஞ்ச பிறகு சொல்லுங்கள் சார் உங்களுடைய கெரியரை பற்றி அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, சம்மந்தம் இல்லாமல் ஆக்டிங் வந்திருக்கிறீங்க அப்படின்னா. எஸ், அது எல்லாமே அப்படி தான் நினைப்போம். காலரை தூக்கி சுற்றிருப்பீங்க இல்லையா அப்படின்னு. எஸ், இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே கோர்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கேர்ள்ஸும் வந்து ஈக்குவலாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் க்யூட்டான ரெஸ்பான்சஸும் கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பெங்களூரில் செட்டில் ஆகிருக்கேன். என் ஃபேமிலி வந்து தமிழ்நாடு தான். பட் 80ஸ்க்கு அப்புறமே வந்து எல்லாமே பெங்களூர் செட்டில் ஆகிடுங்க. பெங்களூர் ஸோ என்னுடைய நேட்டிவ் ஆக்சுவலாக பெங்களூர் தான் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே படித்தது எல்லாமே அங்கே தான். ஸோ படிக்கும்போதே வந்து என்னுடைய ஆக்டிங்கில் மூவிஸ் பார்க்குறது, செலக்டட் மூவிஸ் பார்க்குறது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னுடைய கூட படிக்கிற ஒருத்தர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ணார். அவர் வந்து கேட்டார். பட் எதுக்காக கேட்டார்னா, ஆக்சுவலாக அவர் வந்து கொண்டு போகிற பேகு, கேமரா அது எல்லாமே வந்து அவர் ஃபிளிப் பண்ணணும், அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் என்னை கூப்பிட்டாரு. ஸோ அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து ஓகே போகலாம் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து இதுக்காக ஹெல்ப்பிங் தானே. ஸோ லைட், கேமரா, ஃபோக்கஸ் அந்த மாதிரி இருக்கும் ஆக்டிவிஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஹெல்ப்புக்கு வந்து இதை பண்ணும்போது எனக்கு அப்போ வந்து அனுபவம் வந்தது. அந்த கேமரா எப்படியானது, லைட்டிங் எப்படியான்றதுன்றது, அந்த லொக்கேஷன், அந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க அப்கிரேடில் டாப் கிரேட் பண்ணும்போது அது ஃப்ரீயாக இருக்கும்போது இவங்க போய் அந்த ஷூட்டை எடுக்கணும். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த டைமில் அவங்க ஷூட் எடுக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து காலவாரிட்டார், கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வரல. ஸோ அதனால் அந்த ஸ்க்ரீன் பேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக எனக்கு அந்த டைமில் வந்து சான்சஸ் கொடுத்தாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் எதுவும் இல்லை, நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன் பேஸை வந்து கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் வந்து கேமரா முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கில் வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் வந்து என்என்பி பண்ணிகிட்ருந்தேன். அப்போலாம் வந்து சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். நியர்பை 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றாரு. எஸ் சார், நானும் வந்து வந்திருக்கீங்களா, வந்திருக்கேன். அப்போது நீங்கள் ரொம்ப பிஸி சார், ரிமைனிங் ஆர்டிஸ்ட்டை மட்டும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு. அது ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி இருந்தது, தெலுங்குலாம் நல்லா பேசுவீங்களா? இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரும்போது தெலுங்கு தெரியாது. பட் காமன் லாங்குவேஜ் ஹிந்தி அந்த இங்கிலீஷ் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணுவோம். ப்ரொடியூசர், கேமராமேன், லைட்மேன் எல்லாருக்கும் வந்து ப்ரொசீவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அரைகுறையாக கற்றுக்கிட்டு நம்ம ப்ரொமோட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக வாய்ஸ் ஓவர்லாம் எப்படி சார் ப்ரொமோட் பண்ணுவீங்க? வாய்ஸ் ஓவர் ப்ரொமோட் பண்ணுறது பேசிக் தான். அவங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்டர்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி நம்மளும் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜில் கற்றுக்கிறது பேர்ட் வேர்ட்ஸ் தான். பேர்ட் வேர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். 4 வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு. ஆக்சுவலாக தெலுங்கில் ஒரு வார்த்தை சொன்னோன்னா தொங்கா, திருடன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் ஒரு ப்ரொனன்சியேஷன் வரும்போது தமிழில் வேறு மீனிங் இருக்கும், வேறு லாங்குவேஜ் வேறு மீனிங் இருக்கும். அதை பார்த்து தான் பேசணும், இல்லைனா அது தப்பாகிடும் அப்படின்னு சொல்லி அது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது. நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு 70% தெரிஞ்சு, அது 70% வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். நல்லா பேசுகிறீங்க சார் அப்படின்னும் போது, இல்லை இன்னும் 30% நான் வரணும், நல்லா பேசணும்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் எனக்குள்ளே வந்து அதுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு தான் அது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொன்னார். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேன்ஸ்லாம் எப்படி சார்? லாட் ஆஃப் ஃபேன்ஸ் இன்ஸ்டாகிராம். எஸ், இப்போ ரைட்டும் இன்ஸ்டாவில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன். பட் ஃபேன்ஸ் பேஜஸ் வருவாங்க. அம்மா சென்டிமெண்ட் பிகாஸ் மோரலஸ் அம்மா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்க ஹைதராபாத் வந்தீங்கன்னா நாங்கள் சமைச்சு தரோம், உங்கள் மதர் மாதிரி நீங்கள் எய்ம் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடுங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் பொண்ணுங்களாம் எப்படி சார்? எஸ், அதுவும் இருக்குது அப்படின்னு. அப்புறம் என்ன சார் அதையும் சொல்லுங்கள் அப்படின்னா, அதில் ஆக்சுவலாக பண்ணுவாங்க எல்லாருமே அந்தந்த ஃபீலிங்கில் தான் பண்ணுவாங்க. ஹார்ட் டச் பண்ணி பண்ணுங்கன்னு, இல்லை பைக் இருக்குது டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎம் பண்ணுவாங்க எல்லாருமே, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அவங்க சிறுன்ற கேரக்டரில் அந்த ரோலு, அவன் ஒரு குடிகாரன், சும்மா சுற்றிட்டு இருப்பான் திரும்பத்தாமல். பட் அந்த மாதிரி இருக்க பையனை தானே எல்லோரும் நேசிக்கிறாங்க. அப்படியா அப்படின்னு. எஸ் அப்படின்னு வந்து ஆங்கர் சொல்கிறாங்க. அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு நம்ம சாமி கேட்குறாரு. எஸ், எல்லாமே அவங்க டிஎம்மில் தான் சார் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன், ஹாப்பியாக வந்து மூவ் ஆன். சிறுன்ற கேரக்டரை நம்ம எப்படிலாம் ஃபுல் ப்ளே பண்ண முடியுமோ, அது ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஸ்க்ரீன் பேஸ் இருக்குது. ஸோ ஆடியன்ஸுக்கும் அந்த மற்ற ஆர்டிஸ்ட் ஸ்க்ரீன் பேஸ் இருக்கும்போது அவங்கள விட நம்ம நல்லா பண்ணணும். இல்லை ஒரு சில இடத்துல டாமினேட் ஆகக்கூடாது, கரெக்டாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். அதுதான் அவங்க மனசில் பதியும், இன்ட்ரெஸ்ட் ஆகும் அப்படின்றத கரெக்டாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, அது நம்ம தலையில் ஏறக்கூடாது, தலையில் ஏற்றிக்காமல் ஓகே தேங்க்யூ சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணணும். நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுல நான் கரெக்டாக இருக்கிறேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் தான் என்னை வந்து மேலே மேலே வந்து மெருகேற்றிட்டு போகும் அப்படின்னா. எப்படி சார் இது மூவிஸ்லாம் எப்படி நான் ஆல்ரெடி வந்து கன்னடத்தில் ஒரு மூவிஸ் பண்ணியிருக்கேன். கமுரு 2 வந்து ரிலீஸும் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அந்த தெலுங்கில் வந்து படம் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எம்என் அண்ட் ஏவிஎஸும் வந்து சொன்னார்.
ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் போயிட்டுருக்காரு. ஸோ அது இல்லாமல் உங்களோட ஷெடியூல் வந்து நல்லா வளரணும் சார், இன்னும் மேலே மேலே உங்களுடைய வந்து நாங்கள் ஆசப் மாதிரி உங்களுடைய பெரிய ஸ்டேஜில் பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக பார்ப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான டேலண்ட் உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி ஆங்கர் சொல்கிறாங்க. எஸ், கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய எல்லாமே ஒரு பிளெஸிங், காடோட பிளெஸிங் இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து அந்த ரேஞ்சில் வருவேன். பட் மூவிலன்றது பெரிய ப்ராசஸ், சின்ன ப்ராசஸ் கிடையாது. அது டிசிஷன் வந்து பெரிய லென்த் ஆகும். பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, தெலுங்குலேயும் போயிட்டுருக்கு. வந்ததுன்னா அதை நான் கரெக்டாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நைஸ் மீடை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய ஆஸ் ஆஃப் நோ கரண்ட் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றது தெரியப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸ் சீரியலில் இருக்கக்கூடியது தான் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் அவார்டும் வாங்கியிருக்காரு தெலுங்கில். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஆஸ் ஆஃப் இந்த அப்டேட்டை பார்த்துக்கோங்க. சூப்பராக வந்து இன்டர்வியூ கொடுத்து சூப்பராக வந்து லைக்கும் வாங்கியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.